முடிவு ஏன்டா திரும்ப இது சுற்றி கொண்டு மேலும் நாங்கள் முடிவை கூட்ட அனுதாசம் இதுல குடும்பத்தோட கதைச்ச பிறகுதான் ஒரு சாதகமான முடிவு எடுக்கிறதுக்கு தான் நான் கதைக்கிறேன். அதை கேட்டேன். நீங்கள் அதை ஒரு முறை கட்டி போட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த நிலைமையை கட்டாத நிலையில கொடுக்குமா லைட் பத்திரத்துக்கு எதிர்கிறதுக்கு விடுமா? அந்த கம்பத்துல ரெண்டு பக்கத்துலையும் ஒரு கிழமைக்கு ஒருவா கொடி குத்துப்பாரு. கொடி அந்த கம்பத்துல ரெண்டு சைடு கம்பத்துல அதாவது லைட் போஸ்ட்ல கிழமைக்கு ஒருவா கலரான கொடியெல்லாம் காட்டு போடு. தயவு செய்து அதை குத்தவா நம்மளுக்கு சொல்லணும். இதை தீர்மானிக்கும். தவிசாளருடைய அனுமதியோட நடந்தது. தவிசாளருடைய அனுமதியோட நடந்தது. தலைவர் நாங்கள் சம்பவத்துக்கு சென்று கலைச்சி ஒரு முடிவெட்டப்பட்டது. ஆனால் நாங்கள் சில சரிபட பற்றி அவருக்கு செய்தி சொல்ற மாதிரி அல்லது ஒரு மக்கள் விலைதான் அந்த மறைச்சல் அந்த மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அந்த ஊரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதேசம் உண்டு. அந்த மக்களும் அவரும் சேர்ந்துதான் தலைவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு எழுத்து மூலமாக தலைவருக்கு மூலமாக அறிவித்திருக்கிறார். அவர் மிக முறைப்படி நடந்திருக்கிறது. ஆகவே இப்போ அது உடன்பாட்டுக்கு வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ரெண்டு பகுதியுமே நேற்று ஒரு உடன்பாடு கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ அதை கதைக்க போனால் குடசரி கதைக்க போனால் அது விஷயம் வளரு. அதனுடைய நாங்கள் இதை நிறுத்தி அவரோட வேலை செய்து உடன்படுறக்கூடிய நாங்கள் குறைவாக இருத்தல். இந்த மாதிரியான 10 இண்டெக்ஸ்ல 3 விடயங்களை பூர்த்தி செஞ்சா வறிய குடும்பம் என்றும், 5 விடயங்களுக்கு மேற்பட்ட பூர்த்தி செஞ்சால் தெளிவான வறிய குடும்பம் என்றும், 8க்கு மேல் பூர்த்தி செஞ்சால் மிகவும் வறியோர் என்ற அடிப்படையில் மிகவும் வறியோர் என்ற குடும்பத்துக்கு முதல்ல தெரிவு செய்து அவர்கள் பூர்த்தியாக்கப்பட்ட பின்னர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் கவனத்தை செலுத்துகிறோம். எந்த ஒரு அரசியல் கட்சிகள் இந்த முகவர்கள் அவைந்த செல்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் அப்படி ஒன்றும் இல்லை. ஆரம்ப 2012 தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் சமுர்த்தி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் சமுர்த்தி பயனாளிகளை தெரிவு செய்தோர் கிராம அலுவலர்கள் தான். எனவே அவர்களுக்கு 2012 கிராம அலுவலர்கள் தான் தெரிவு செய்தார்கள். அப்போதோ அவ்வாறு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. கிராம அலுவலர்கள் கட்சியை சார்ந்தார்கள் இல்லை. நான் வந்தபோது சிறிய முகவர்கள் என்ற ஒரு பட்டத்துக்கு பேரை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏதாவது முகவர்கள் என்ற நீதிமன்ற விவாதத்துக்கு தலைவர்களே என்னுடைய சந்தேகத்தை நான் இதில் கேட்குமே தவிர இதில் முகவரோ முகவரிக்கையோ அல்லது நான் இதில் விவாதத்துக்கு என்னுடைய சந்தேகத்தை நான் கேட்கிறேன். 2012ஆம் ஆண்டு உதவியாளர் சமுர்த்தி அந்த தனியாக இல்லை. ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதால அந்த அதாவது தெரிவு செய்யப்படுவதற்கு வேண்டியிருக்கிறதான தகுதிகளை கொண்டிருக்கிற பயனாளிகள் அந்த இதுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கிராம உத்தியோகர்கள் அல்லது பிரதேச செயலாளர்களால் தான் இந்த பயனாளிகள் தெரிவுகள் வைக்கிறது. எனவே நாங்கள் உத்தியோகங்களை நாங்கள் இதுல புறக்கூறுறது அது பொருளாக இருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா அவர்களால் தான் இது முழுமையாக இந்த பயனாளிகள் செய்கிறார்கள். நான் சமுர்த்தி உத்தியோகத்தோட கூட சொல்லியிருந்த கிராம அலுவலரோட நான் கூட சொல்லியிருந்தேன். அவர்கள் சரியா தான் செய்கிறார்கள். நான் கேட்கிறேன் இதுல ஏதாவது கட்சி முகவர்கள பங்கு இருக்கான்னு கேட்டேன். இல்லை
பயனாளிகள் தெரிவு முழுக்க மாவட்ட செயலகமும் பிரதேச செயலாளர்களும் தான் அவர்களின் நிர்வாக அலுவலர்களாக தான் தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த நேரம் சமுத்தி பயனாளிகளின் முழு பட்டியலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியிருந்தது. ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட அந்த கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவு வாயில் வந்து கிட்டத்தட்ட 300-400 பக்கம். அப்போ குறுகிய காலத்துக்குள்ள அவ்வளோத்தையும் பரிசீலித்து அதை அங்கீகரிக்க முடியாத சூழல் இருந்தது. நாங்கள் இந்த காலம் பரிசீலிக்கிறதுக்கு காலம் எடுத்தால் அந்த திட்டத்தை அமல்படுத்துகிற கால எல்லை நீடிச்சு கொண்டு செல்லும் என்ற அடிப்படையில் மேலெழுந்த வாரியாக இந்த பட்டியலை ஆய்வு செய்தோம். ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் குறைஞ்ச ஒரு 15-20 பேரை மட்டும் எடுத்து ஆய்வு செய்தோம். அதில் 60% மேற்பட்டவர்கள் பிள்ளையான தெரிவாக நாங்கள் இனம் காண்டோம். டிராக்டர் உரிமையாளர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இது தொடர்பாக முழு ஆய்வு செய்யப்படணும் என்ற அடிப்படையில் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நியமித்த பிறகு இப்போது எல்லா கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் இந்த கடந்த காலத்தில் செய்யப்பட்டது முழு ஆய்வு செய்யப்பட்டு பிழையான தெரிவுகள் நீக்கப்பட்டு புதிதானவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். சமுத்தி உதவி ஆணையாளர் குறிப்பிட்டது போல அந்த கைட்லைனை அடிப்படையாக வச்சு ஆகவே நாங்கள் இதில் இந்த திட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் அந்த திட்டத்தின் பயனாளிகள் தெரிவில் அங்கீகரிப்பவர் என்ற முறையில் நான் இதில் அரசியல் தலைவர்கள் எக்காரணம் கொண்டும் இருக்கவில்லை. சுட்டி காட்டினால் நிச்சயமாக அது தவறு இருந்தால் ஏற்றுக்கொள்ளும். பயனாளிகள் தெரிவு அந்த மாவட்டத்தில் 30% மக்கள் இந்த சமத்தை பயனாளிகளாக இருக்கிறோம். அது அவ்வளவுதான். அதில் என்ன நீங்கள் பயனாளிகள் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்தது 30% தான். ஆனால் 30% கிளிநொச்சி மாவட்டத்துக்கு போதுமானதாக இல்லை. 50%க்கு மேற்பட்டவர்கள் பரமக்கோட்டில் விளைவிக்கிறோம். ஆகவே நாங்கள் அரசாங்கத்திட்ட இது தொடர்பாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் உங்களுக்கு 50% மேலோட யாழ் மாவட்டத்திலே இதைவிட அதிகமான வீதத்தினருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. கடந்த 10 வருடங்களாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது இது போதுமானது இல்லை. நிச்சயமாக பயனாளிகள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போட்டு தீர்மானிக்கப்படணும் என்று கௌரவ உறுப்பினர் சொன்னார். நீங்கள் அதில் தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் நேரடியாக தனியாக தான் செய்வீங்க. இந்த ஒவ்வொரு பிரதேச செயலக இணைப்பு குழு கூட்டங்கள் இந்த வருஷத்தில் கூடி அதில் கூட இந்த கூட்டங்களில் தெரிவு செய்திருந்தால் அது மற்றவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது ஒரு வட்டத்துக்குள்ள நடத்துகிறதையும் முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேர்கள் வாசித்து அங்கீகரிக்கின்றது அல்ல திட்டங்கள். அது நடைமுறையில் சாத்தியமில்லை. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அதை தெரியப்படுத்தணும் என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்ன முதலே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு பிரதேச செயலாளர்கள் அறிவித்தல் அனுப்பி அனுப்புற பொழுதே அந்த பட்டியலை எங்களுக்கு 400 இந்த பிரதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே நாங்கள் பல பேர் இருக்கிறோம் அனுப்பினால் அந்த குழு கூட்டத்தில் நாங்களும் அதை பார்த்துட்டு அங்கீகரிக்கிறதுல எங்களுக்கு தடை இருக்காது. எங்களுக்கும் இந்த சந்தேகங்கள் வராது. இது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடத்தப்படாமல் இந்த பயனாளிகள் ஒரு தலைப்பட்சமாக நேரடியாக டிஎஸ் கூடாக தலைவர்கிட்ட மட்டும்தான் இவ்வளவு காலம் போய் வருகின்ற விஷயத்தை நீங்கள் இதில் பதிவு செய்வோம். அதுதான் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சுற்று நிறுவனத்தின் படிதான் நாங்கள் இயங்குகிறோம். அப்ப பிரதேச அங்க தலைக்கிறோம். அப்படி என்றால் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட தேவையில்லை. அதுல இந்த பயனாளிகளை கூட தேவை. பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் அதில் எடுக்கப்பட்டு அதில் தீர்மானங்களை நாங்கள் எதிர்காலத்தில் நடைமுறை பின்பற்ற ஒரு வழிகாட்டியாக எடுக்கலாம். தவிர அங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து அதன்படிதான் நடக்கணும் அவசியம் இல்லை. பயனாளிகள் தெரிவில ஒரு ஆளும் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் எடுக்கிற தீர்மானம் சரியானது. அதை பிள்ளையென்று சுட்டிக்காட்டுவதற்கு எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதுவும் அதில் கலந்தாங்க. இதைத்தான் சுட்டிக்காட்டுறாங்க. நீங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் சொல்வதை நாங்கள் பரிசீலித்து எதிர்காலத்தில் முடிவுகள் எடுக்கும் போது அதை பரிசீலிக்கலாம். அதுக்கு நீங்கள் பொறுப்பா ஜனநாயகம் கேட்கல. இப்ப இணைத்தலைவர் சொல்லுங்க அப்படி எடுக்கலாமா? பிரதேச நாங்கள் உங்களுக்கு கணக்கில பிரதேச இணைத்தலைவர்களை நீங்கள் இந்த இவ்வாறு பிரதேச இந்த மாவட்டத்தில் இந்த வருஷம் இன்னுமே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் போடப்படலை. 4 டிஎஸ்எம் இருக்கணும். இதுவரை நடக்கவில்லை. அப்படியானால் இந்த எடுத்த பயனாளிகள் தெரிவுகள் இப்ப இடையில வார சில தெரிவுகள் தான் சரியானதா? நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தலைவர்?
இணைத்தலைவர் 2 பேரும் ஏற்றுக்கொள்றீங்களா? இதை பற்றி நான் ஒரு கருத்து சொல்ல வேணும். இந்த பயனாளிகள் தெரிவிக்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியினுடைய அறிவித்தலுக்கு அவருடைய கைட்லைனுக்கு அமையத்தான் நடக்கிறது. இந்த மட்டியில் இலங்கை முழுக்க அதனுடைய பொறுப்பு சொல்லிட்டாரு அது இலங்கை முழுக்க அதுபடி செய்வோம். அதனால முதலில் நாங்கள் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியினுடைய வழிகாட்டுதல்கள் என்ன, இந்த தெரிவு பிசி சீராக்கியிருக்கப்பட வேண்டுமா இல்லாட்டி சமர்ப்பிக்கப்பட வேண்டுமான்னு தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இதை பற்றி கலைக்க வேண்டும். அப்ப இணைத்தலைவரோட நீங்க சொல்றீங்களா பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டால் இணைத்தலைவர் 2 பேரும் இது டிசிசில போட தேவையில்லை, டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் இதுல நாங்கள் போட தேவையில்லை. டிஎஸ் நான் சொல்றது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியுடைய நாங்கள் கிடைக்கலாம். என்ன டிஎஸ் டிசிசி மீட்டிங்ல பயனாளிகள் பற்றிய பட்டியல் போட தேவையில்லையா? தேவையில்லைன்னா விடுவோம். சமுத்திய பற்றிய தேவையில்லையா? நினைக்கிறேன் ஐயா இருங்க ஐயா, நான் அங்க கேட்கிறேன் கொஞ்சம் போட்டு உண்மையா. என்னென்றால் பொதுவான ஒரு நடைமுறை என்னென்றால் அந்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஒரு வழிகாட்டு கொண்டு வச்சிருக்கு. வேற கைவசம் இல்லை இருக்கா சரியா? அப்ப அதன் அடிப்படையில தெரிவு என்ன மாதிரி செய்யப்படுறது சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த தெரிவுகள் என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்வி கணிச்சு நீங்கள் அங்க வாழ்வி கணிச்சு என்னுடைய இங்க பிரதி சொல்லி இருக்கிற அந்த அடிப்படையில தெரிவு செய்து பிறகு இங்க இருக்கிறது பிரதேச கூட்டங்கள் இருக்கின்றன அதுக்குள்ள கொண்டு போய் அப்புறம் அதுல இருந்து இங்க ஒரு தகவலுக்காண்டி பிரதேச கூட்டத்துக்கு கொண்டு போய் அப்புறம் இங்க மாவட்ட கூட்டத்துக்கு கொண்டு அவர்களுடைய தகவலுக்காண்டி அவங்க கருத்துக்கள் சொல்றா சொல்லலாம். அதற்கான இப்ப நான் கேட்கிறேன் தலைவர்களே, நான் கேட்கிறேன் இந்த நாங்கள் செய்யப்பட்ட பயனாளிகள் அது 300 இருக்கலாம், 400 இருக்கலாம், அது 3000 இருக்கலாம். அவர்கள் அந்தந்த பிரதேச செயலாளர்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல தீர்மானிக்கப்பட்டு மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து அனுப்பப்படுவோம்னு நீங்க சொல்றீங்க. அது அதுக்கு நடக்க வேணுமா? ஏன் நடக்க இல்லை? அப்படின்னா இவ்வளவு நாளும் நடக்க இல்லை நாங்கள் கேட்கிறோம். இவ்வளவு நாளுமே அது நடக்க இல்லை. இவ்வளவு நாளும் நடந்தது அப்படின்னா இனிமேலாவது அந்த கவனத்துக்கு பயமா நடைமுறையில் இணைத்தலைவர் அவர்களே நடைமுறை எந்த ஒளிவரது விடக்கூடாது பிரச்சனை இல்லை. நடைமுறையில் ஆகவே 2 இணைத்தலைவர்களே நடைமுறையில் இப்ப பெரிய விடயங்களை இப்படியான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களோ அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அங்கீகாரத்துக்காக அல்லது பேரவைகளோ கொடுத்துள்ளதுன்றது பிரச்சனை. அவசரமாக 100 பேரோ 200 பேருக்கு கொடுக்கணும், பயனாளிகள் கொடுக்கணும். ஏன் அந்த பிரதேச செயலாளர்கள் அந்த கோச்சவனுக்கு அனுப்புற பொழுது அவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரதியை அனுப்பி வைக்கலாமே. நாங்கள் இப்படி அனுப்பியிருக்கோம், அங்கீகாரத்துக்கு அனுப்புற தகவலை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுக்குள்ள நாங்கள் ஒரு அங்கத்தவர்கள் நாங்கள் அந்த அங்கத்தவர்கள் தான் அந்த கூட்டத்தில் பங்கு கொள்கிறோம். அப்படியே எங்களுக்கு அதை தெரியப்படுத்தப்படக்கூடாது. தெரியப்படுத்தா நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் சரி கூட்டம் முடிய கதைக்கணுமோ இல்லை கூட்டத்தில் ஆந்திராக கூட்டம் முடிய கதைக்கணுமோ சரி கான்கிரீட் ரோடு கண்டு போட்டாங்க. நான் கான்கிரீட் போடை கிலோமீட்டர் சந்தி அது காப்பை போட்டுருக்கேன். அது புறப்படுறது காப்பை கூட வீடியோ ரோடுலாம் முடிஞ்சோடனே இன்னைக்கு புதுச்சியில இந்த வீதியில பராமரிப்பு வீதிகளில் வந்து நகரத்தை பார்த்தா தெரியும். நாங்கள் நிறைய பாதசாரி கடவைகள் கொடுத்துருக்காங்க. உணவு நிலப்பாடுகள் நாங்கள் எல்லா வீதி சமைக்கைகளை கொடுத்தாலும் கூட
சைக்கிள் மோட்டர் சைக்கிள் பெரிய எல்லாம் வந்து அதே பேர் நடந்தது. அதாவது நாலு சைக்கிள் நடவே இல்லை. அதுக்கு பிறகு போலீஸார் சில அது வந்து கொஞ்சம் அந்த மக்களுக்கு வந்து இப்போ அதை நாங்கள் விரோதிகளே தான் நாங்கள் வந்து வாகன நிப்பாட்டுறதுக்கு அடுத்தது சைக்கிள் மொட்டை பிரபாசங்களுக்கு இது போட்டுருக்கோம். ஏன்னா நடக்கிறது அவதான நடத்துறவங்க நிறைய ஆக்சிடென்ட் இருக்கு. 2015ஆம் ஆண்டிலே பூநகரி மன்னார் சங்குக்குட்டி வழியான அந்த பாதையை வேற முடியாது. ஏன்னா நீங்க 2015 நீங்கள் வேண்டுகோள போன சொல்றீங்க. இல்லை கொடுத்துருக்கேன், அதாவது வாக்கில் கொடுத்துருக்கேன். 2014 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாங்கி பூநகரி அதாவது சங்குக்குட்டி பாலத்திலே இருந்து வெள்ளாமத்துக்கு கண்டிப்பாக கொண்டு பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நாளைக்கு சங்குக்குட்டி போஸ்டே வந்து நாங்கள் இப்பவே கட்டிட்டோம். அந்த நடக்கிற நான் நினைக்கிறேன் அது இப்போ முன்னாடி மாதிரி தான் வச்சு நாங்கள் அதை வந்து பைபாஸ் போட்டால் வெயிட் போட்டாங்க. மற்ற அதுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் கட்டி முடிச்சு போட்டால் கட்ட பக்கம் செய்வோம். அதே மாதிரி அதுக்கிட்ட மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு போடுகிறார்கள். அதுல எவ்வளவு காஸ்டாக போகிறதுன்னு தெரியாது. எனவே இவர்கள் இந்த ஸ்ட்ரீட் லைட்டை கூட சரியான முறையில் தீர்மானித்து அழகாக இருப்பதற்காகவும் மக்களுடைய பயன்பாட்டுக்காகவும் தாங்கள் இந்த ஒப்பந்தத்தை செய்கின்ற பொழுது ஒரு 2 வருடங்களுக்கு அந்த காஸ்டை தாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே அதை டிசைன் பண்ணியிருந்தார். அபாரமேட்டை இவர் செய்ய தவறிவிட்டார். இல்ல அது வேற இல்லையா, அது டிசைன் பண்ணிங்க, அது பயன்படுத்துறதுக்கான காசோடைய செய்யறதுக்காக ஒத்துக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே செய்கிற பெரிய திட்டம் என்றபடியா கொஞ்ச காலத்துக்கு கொடுத்துருக்கலாம். அவ்வாறான வெற்றி என்னுடைய பொறியியலாளர் தவறி விட்டார் என்றால் நான் கருதிடம் ஒன்று. இதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 839 பாலம் கட்டினார். ஒப்பந்தம் செய்யறாரு கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு. அப்ப அந்த 2 பாலத்தையும் சேர்த்து போடுறதுக்கு அது என்ன முடியாது. இப்ப பழையபடி 2 பாலத்தை கட்டுகிறார்கள். இவையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியபடி இது அரசாங்கம் செய்கின்ற பெரிய தெல்லுமுடு என்றால் நான் கருதுகின்றேன். சொல்ல வேண்டிய இனிமேல் நாங்கள் அடுத்த வந்து இல்லை இல்லை நான் போடுறேன். அது பாருங்க நோக்கணும். இரவு கண்டாயம் போட தேவை இல்லை. அடுத்த வந்து ஏற்கனவே ரோட் பற்றி கவனம் அமைச்சிருக்கேன். நாங்கள் வந்து நிதி ஆதாயங்கள் வந்து அது மிகுந்த கொடுக்கிறது. கடந்த முறையோட நான் பாலம் செய்வேன். புது பாராளுமன்ற கட்டில தற்காலிக புது பாராளுமன்ற கட்ட இப்போ பைபாஸ் பண்ணி தற்காலிக இரும்பு பிரிஞ்சோன்னு போட்டுருக்கீங்க. அந்த இரும்பு பிரிஞ்ச முடிஞ்சோன்னு தர முடியுமா? நான் அந்த ஊற்றுக்குளத்தில் ஒரு உடுப்பு பாலம் போட்டு அன்னைக்கு அது எங்களோட லெவலில் செய்யல தான் நான் நினைக்கிறேன். பார்லிமெண்ட் செய்ய முடிய மாட்டாங்க. எங்களுக்கு நாங்கள் திட்டம் கூட எனக்கு அனுப்பப்பட்டது. ஆடிய செயலாளரோட கதைச்சிருக்கிறோம். அந்த ஒழுக்கு பாலம் ஒன்று இருக்குது ஊற்றுக்குளத்தில் சிட்ட பாலம். அப்போ ஒரு சின்ன சைக்கிளே மோட்டர் சைக்கிளே தவிர அதில் போயிடலாம். அப்போ பிள்ளை அங்கால இருக்கிற கிராமம் வந்து வெள்ள காலத்தில் தனக்கு துண்டிக்கப்படும். கிராமிய ரோட். ஆனால் அந்த இரும்பு பாலம் மட்டும் பைபாஸ் வந்து இந்த தர்மபுரத்தில் பெர்மனன்ட் பாலம் கட்டப்படுது. ரோட்டுக்கு ஒரு தற்காலிக பைபாஸ் வந்து இரும்பு பாலம் மட்டும் போட்டு அதை அப்படியே கொண்டு வச்சா அந்த பிரச்சனை நீண்டகால கோரிக்கை சொல்றது. அதாவது கௌரவ பாராளுமன்றத்தில் எழுதினா தரல. நாங்களும் சஜஸ்ட் பண்ணி தலைமுறைக்காக நான் எடுத்துக்கிறேன்.
சரி நன்றி. அடுத்த